இந்த வீடியோவில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட சிட்டு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மலபாரில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர் ஷாப் இங்கே ஓகேவாக தான் இருக்கும். ஸ்டாஃப் சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இங்கே ஆல்ரெடி சிட்டு போட்டிருக்கிறேன், ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட சிட்டு ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சீட் ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து கோல்டன் ப்ளூம், இன்னொன்று கோல்டன் க்ளோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளிஷ். இப்போ கோல்டன் ப்ளூவும் க்ளோவும் வந்து சேம் தான். கோல்டன் ப்ளூமுங்கிறது அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீமு, கோல்டன் க்ளோங்கிறது வெயிட் பேஸ்டு ஸ்கீமு. இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த் இன்ஸ்டால்மெண்ட் தான், இதுவும் 11 மந்த் இன்ஸ்டால்மெண்ட் தான். அமௌண்ட் பேஸ்டுங்கிறது என்னென்னா நம்ம 11 மாதமும் இப்போ மினிமம் இதில் வந்து 1000 ரூபாயிலேருந்தே வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். இதுவும் மினிமம் 1000 ரூபா தான். இப்போ நம்ம மினிமம் இப்போ ஒரு 5000 ரூபா கட்டுறோன்னா, இப்போ மினிமம் 5000 ரூபா நம்ம கட்டுறோன்னா இன்ட்டு 11 மந்த்துமே வந்து நம்ம 5000 ரூபா கட்டும்போது நமக்கு 55000 ரூபா வந்து ஆட் ஆகும். ஸோ நம்ம 11th மந்த்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம எடுக்க போகிறப்போ நமக்கு ரேட்டு வந்து 7990 இருக்குன்னா, ஸோ அந்த 55000 ரூபாய்க்கு 55000 ரூபாய் டிவைட் பை 7090 போட்டிங்கன்னா நமக்கு வெயிட் வந்து 6.88 மில்லிகிராம் வரும். ஸோ அதுக்கு நமக்கு 18% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ நம்ம 18% இருக்கிற ஜுவல் எடுத்துக்கலாம். எடுத்தோன்னா நமக்கு எந்த விதமான வேஸ்டேஜும் கிடையாது. இப்போ நம்ம பார்க்குற ஜுவல் வந்து ஒரு 22% இருக்குன்னா நம்ம ரிமைனிங் வந்து ஒரு 3% மட்டும் 3%க்கு மட்டும் நம்ம பே பண்ணி ஜிஎஸ்டி 3% பே பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜுவல் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து கோல்டன் ப்ளூம் ஸ்கீமு. இதே கோல்டன் க்ளோங்கிறது என்னென்னா வெயிட் பேஸ்டு ஸ்கீமு. இப்போ நம்ம வந்து 5000 ரூபா நம்ம மந்த்லி கட்டுறோம். இப்போ நம்ம கட்டுற அன்னைக்கு வந்து 7990 இருக்குன்னா அதுக்குரிய வெயிட் வந்து ஆட் ஆயிரும் 0.625 மில்லிகிராமு. இதே மாதிரி நம்ம செகண்ட் மந்த்தும் கட்டுறோம், அன்னைக்கு ரேட் வந்து 8050 இருக்குன்னா அதுக்குரிய வெயிட்டு ஆட் ஆயிரும். இது மாதிரி நம்ம அப் டு 11 மாதம் வந்து நம்ம கட்டுறோம். எப்போ ரேட்டு கம்மியாகுதுங்கிறது பார்த்து கட்டினா இந்த ஸ்கீம் வந்து இன்னுமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக 11 மந்த்தில் நமக்கு ஆட் ஆகிற கிராம் பார்த்திங்கன்னா 8.10 மில்லிகிராம் சம்திங் வரும். ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் 14% வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 14% வரைக்கும் இருக்கிற ஜுவல் எடுத்தோன்னா நமக்கு எந்த விதமான வேஸ்டேஜும் கிடையாது. இன்கேஸ் நம்ம ஒரு 18% இருக்கிற ஜுவல் பார்க்குறோன்னா ரிமைனிங் 4%க்கு நம்ம பே பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி கட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கம்பேர்ட் டு இந்த ரெண்டு பார்க்குறப்போ எனக்கு கோல்டன் க்ளோ அதாவது வெயிட் பேஸ்டு ஸ்கீம் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஏன்னா இதில் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நமக்கு வெயிட் எக்ஸ்ட்ராவே ஆட் ஆகுது, 2 கிராம் கிட்ட நமக்கு ஆட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு பெனிஃபிட்டு. 14% இருக்கிற ஜுவல்ஸுமே அங்கே நிறையவே வச்சுருக்காங்க. கலெக்ஷன்ஸுமே மலபாரில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளீஷ். கோல்டன் ப்ளீஸுங்கிறது என்ன, ஒரு டெபாசிட் ஸ்கீம் மாதிரியும் அப்புறம் ஓல்டு ஜுவல் இருந்ததுன்னா அதுவுமே நம்ம வச்சுக்கலாம். இப்போது இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 lakh கிட்ட அமௌண்ட் இருக்குது, அதுக்கு மேலே அதிகமாக இருந்தாலும் ஓகே, பட் மினிமம் வந்து 1 lakh. அதுக்கு வந்து நமக்கு அப் டு 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. 11 மந்த் இன்ஸ்டால்மெண்ட்டு. 11th மந்த் கம்ப்ளீட் ஆகுறப்போ நம்ம போயிட்டு நம்ம ஜுவல் எடுத்துக்கலாம். இந்த நம்ம டெபாசிட் பண்ணுற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ, நம்ம பண்ணுறப்போ இன்றைக்கி ரேட்டு வந்து 7990 இருக்குன்னா அந்த ரேட்டுக்குரிய வெயிட் வந்து நமக்கு ஆட் ஆயிரும். இப்போ ஒரு 18 கிராமோ இல்லை 14 கிராம் கிட்ட நமக்கு 14 சம்திங் அந்த மாதிரி வெயிட் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த கிராமுக்கு நம்ம போய் 11th மந்த் கம்ப்ளீட் ஆனவுடனே நம்ம போய் ஜுவல் எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஸ்கீம் தான். இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஜுவல் இருந்தது நம்மக்கிட்ட, இப்போ ஓல்டு செயின் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதையுமே கொடுத்துட்டு 11 மந்த்ஸ்க்கு அப்புறமா 18% வேஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். 916 இருந்ததுன்னா அப்படியே வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே நமக்கு வெயிட் ஆட் ஆகி நமக்கு கொடுத்துட்றாங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம இந்த கோல்டன் ப்ளீச்சில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெபாசிட் பண்ண உடனே நமக்கு ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க. எந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், அதே மாதிரி எவ்வளோ வெயிட் ஆட் ஆகிருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம 11th மந்த்து கம்ப்ளீட் ஆனதும் போய் வாங்க போகிறப்போ அந்த பாண்டு கொடுத்துட்டு நம்ம அந்த வெயிட்டுக்குரிய ஜுவல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீமே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான் நமக்கு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து நம்ம ஒன் ஷாப்பில் போய் தான் ஓப்பன் பண்ணணும். அங்கே போய்ட்டு நம்ம ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 10 இன்ஸ்டால்மெண்ட்டுமே நம்ம ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. இங்கே கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வேறு எந்த ஜுவல்லரி கடையோட சிட்டு ஸ்கீம் பற்றி வேணுங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.